வணக்கம். உங்கள் கண் ரவிவர்மன். சளி தொல்லை. அந்த சளியை மலத்தின் வழியாகவே வெளியேற்றணும். மலத்தின் வழியாகவே வெளியேற்றும் ஒரு முத்ரா, ஒரு பானம், அதாவது ஒரு கஷாயம் 5 நாட்கள் போதும். அந்த 5 நாட்களிலேயே எந்தவித சளியாக இருந்தாலும் சரி, அவங்க மலத்தின் வழியாகவே நமக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல், எந்த ஒரு நாசி தொந்தரவு இல்லாமல் அது மலத்தின் வழியாகவே வெளியேற்றும். இது எளிமையான பயிற்சி தானே. அது எப்படி செய்வோம் பார்ப்போமா? இப்போ ஒரு முத்ரான்னு சொன்னோம் இல்லைங்களா, அது லிங்க முத்ரான்னு பேர். அந்த லிங்க முத்ரா செய்முறை நல்லா கவனிக்கணும். ஆண்கள் எடுத்துக்கணும். ஆண்கள் என்ன செய்வாங்கன்னா, வலது கையினுடைய பெருவிரலை நீட்டிக்கணும். நீட்டியாச்சா? மற்ற 4 விரல் மடக்கிட்டோமா? இப்போ இடது கையினுடைய பெருவிரலும் சுட்டு விரலும் அந்த விரலை சுற்றி பிடிச்சிக்கணும். பிடிச்சாச்சா? பிடிச்சிட்டு மற்ற விரலெல்லாம் அப்படியே கோர்த்து பிடிக்கணும். அவ்வளோதாங்க. இதுதாங்க அந்த முத்ரா, ஆண்கள் முத்ரா. இது ஆண்கள் செய்யும் லிங்க முத்ரா. பெண்கள் செய்யும் லிங்க முத்ரா என்னன்னா, மாற்றி பிடிச்சிக்கணும். அவ்வளோதான். இடது கையினுடைய பெருவிரல் நீட்டிக்கிட்டு இருக்கணும். வலது கையினுடைய பெருவிரலும் ஆள்காட்டி விரலும் அதை சுற்றி பிடிச்சிட்டு மற்ற விரல் கோர்த்து பிடிச்சிக்கணும். அவ்வளோதாங்க. இது எப்படி தெரியுங்களா? இப்படி பிடிச்சிக்கிட்டு உட்காந்துக்கணும். கீழே ஒரு தரையில் விரிப்பு போட்டு 2 காலை மடக்கி ஒரு சுகாசனம்னு பேர். அந்த சுகாசனத்தை உட்காந்துட்டு இந்த முத்ரா போட்டுட்டு கண்ணை மூடி சுவாசத்தை கவனிக்கணும். இந்த முத்ரா போடும்போது இந்த கைப்பகுதி இல்லைங்களா, இந்த கைப்பகுதிக்குள்ளே காற்று போகாத அளவுக்கு இறுக்கி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்ட பாருங்க, காற்று உள்ளே போகாது, உள்ளே இருக்கிற காற்று வெளியிலும் வராது. அதை பிடிக்கும்போது நல்லா இறுக்கி பிடிக்கும்போது உள்ளே இருக்கிற காற்று வெளியில் வராது, வெளியே இருக்கிற காற்று உள்ளே போகாது. அப்போது இங்கே இருக்கக்கூடிய ஒரு வர்ம புள்ளி இருக்குது. என்ன தெரியுங்களா? கை வெள்ளை வர்மம்னு ஒரு வர்மம் இருக்குது. இந்த வர்மம் நல்லா ஆக்டிவ் ஆகும். இந்த கை வெள்ளை வர்மம் நல்லா ஆக்டிவ் ஆகும்போது உடல் உஷ்ணம் வந்துடும். காலையில் ஒரு 10 நிமிடம், மாலையில் ஒரு 10 நிமிடம். நம்ம 5 நாள் பயிற்சி தான் சொல்லியிருக்கோம். நம்ம ஒதுக்க வேண்டியது காலையில் 10 நிமிடம், மாலை 10 நிமிடம் தான் இந்த முத்ராவை செய்யணும். அதுக்கடுத்து ஒரு கஷாயம் சொன்ன இல்லைங்களா, ஒரு பானம் சொன்ன பார்த்தீங்களா, இதெல்லாம் கவனிச்சுக்கங்க. ஒரு அரை சுண்டு விரல் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கணும். எடுத்துக்கலாமா? அதோட ஒரு 15 எண்ணிக்கை மிளகு வந்தாலே நம்ம ஞாபகம் வருவது சீரகம். சரி, சீரகம் 1 ஸ்பூன், கிராம்பு 4 எண்ணிக்கை, ஏலக்காய் 1 தான், துளசி இலை ஒரு 3 எண்ணிக்கை. அவ்வளோதாங்க. இவங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா நசுக்கி 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு எவர் சில்வர் பாத்திரத்தில் இந்த நசுக்கின இந்த பொடியெல்லாம் போட்டு காய்ச்சணும். காய்ச்சின பிறகு அந்த 2 டம்ளர் 1 டம்ளராக குறைஞ்சி வரும். இரவு படுக்கும்போது குடிக்கணும். அவ்வளோதாங்க. வடிகட்டி குடிச்சிடணும். எத்தனை நாட்கள்? 5 நாட்கள் தான். இரவு படுக்கும்போது 6, 7வது நாட்களில் பாருங்கள், சளி நம்ம விட்டு விலகும். மலத்தின் வழியாகவே வெளியேறிடும். எந்த தொந்தரவும் தராது. இந்த நுரையீரல் வீக்கம் குறைஞ்சிடும். இந்த உடல் உஷ்ணம் சமநிலைக்கு வந்துடும். அப்போது உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். சுவாசம் சீராக இருக்கும். இதை செய்வோம். இந்த சளியை எளிமையாக மலத்தின் வழியாகவே வெளியேற்றுவோம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.